செய்திகள் தொடர்கின்றன. நாம் வாழும் பிரபஞ்சத்திற்கு வடிவமைப்பு, அளவு ஆகியவற்றை நிர்ணயம் செய்யும் கடவுளின் துகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஜெனீவாவின் அருகில் உள்ள அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய மையத்தில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் மூலம் கடவுளின் துகள் அல்லது போசான் எனப்படும் இணை அணு துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சாதனை ஆராய்ச்சி மூலம் பிரபஞ்சம் குறித்த மேலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். பிரபஞ்சத்தில் மறைந்துள்ள பல ரகசியங்கள் வெளிப்படும் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிப்பினை வரவேற்றுள்ளனர். ஹிக்ஸ் போசோன் என்பது ஒரு நிறையுடைய அணுத்துகளாகும். தற்போது இது ஸ்டாண்டர்ட் மாடல் படி ஒரு கருதுகோள் மட்டுமே. இதுதான் தற்போது பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. Well, it's a tremendous advance. There's no doubt about it. They've made a very significant discovery. பெரும் ஹாட்ரான் மோதி உதவியுடன் நடைபெறும் பரிசோதனைகளில் இந்த துகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஹிக்ஸ் போசோன் எனும் இதைத்தான் கடவுள் துகள் என்று குறிப்பிடுவர். அண்டத்தின் தோற்றம் என்பது சுமார் 15 அல்லது 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பிக் பேங் எனப்படும் பெரும் பிரளயத்திற்கு பின் உருவான வெப்ப மிகுந்த தீக்கோளமாகும். இந்த தீக்கோளம் விரிந்து பரவி குளிர அதில் தோன்றிய வாயுக்கள் சுருங்கி செறிவடைந்து அடுத்த 5 பில்லியன் ஆண்டுகளில் பல மாற்றங்களுக்குட்பட்டன. பின்னர் கொத்து கொத்தாக அவ்வாயுக்கள் திரண்டு பிரபஞ்சம் முழுக்க பால் வீதிகளாக மாற்றம் கண்டன. காலப்போக்கில் பால் வீதிகள் விரிந்து பரவ மேலும் சில பில்லியன் வருட மாற்றங்களுக்கு பின் பால் வீதிகளில் நட்சத்திரங்களும் பிற்பாடு கிரகங்களும் தோன்றியதாகவும், நட்சத்திரங்களுக்கு பிறப்பு, இளமை, முதுமை, இறப்பு என்று உண்டு என்றும் விஞ்ஞானம் சொல்கிறது. இதே போன்றதொரு செயற்கை பிரளயத்தை உருவாக்கிய பிரபஞ்ச ரகசியத்தை அறியும் மனிதனின் முயற்சியாக 2008ஆம் ஆண்டு ஜீரா மலையடி வாரத்தில் அமைந்துள்ள ஐரோப்பிய கூட்டமைப்பின் பெரிய ஆற்றான் மோதுவி எனும் ராட்சத ஆய்வுக் கூடத்தில் புரோட்டான் துகள்களை மோதவிட்டனர். 2012-2013 கல்வியாண்டில் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டணம் சுமார் 20% அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தனியார் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கல்வி கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஐவர் குழு 2012-2013 ஆண்டிற்கான கல்வி கட்டண நிர்ணயத்தை இன்று வெளியிட்டுள்ளது. புதிய மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு 2,30,000 ரூபாய் கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்பட்டு வரும் 4 தனியார் கல்லூரிகளுக்கு 2,80,000 ரூபாயும், 6 கல்லூரிகளுக்கு 2,60,000 ரூபாயும் கல்வி கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல் மருத்துவ படிப்பிற்கு 1,00,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய நிர்ணயக்குழு தலைவர் பாலசுப்ரமணியன், கல்லூரிகளின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளின் அடிப்படையிலும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளிலிருந்து கல்வி கட்டணம் நிர்ணயம் தொடர்பான விவரங்களை பெறப்பட்டது. கல்லூரியிலிருந்து பெறப்பட்ட விவரங்களை கல்வி கட்டண நிர்ணய குழு ஆய்வு செய்தது. மேலும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிதல் பொருட்டு செய்தித்தாளில் விளம்பரம் செய்யப்பட்டு பொதுமக்களின் கருத்துக்களும் பெறப்பட்டது. கல்வி கட்டண நிர்ணய குழு கூட்டம் பல்வேறு காலகட்டங்களில் கூடி கல்லூரிகள் சமர்ப்பித்த விவரங்கள், கல்லூரி நிர்வாகத்தின் கருத்துக்கள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளின் கூட்டமைப்பு நிர்வாகிகளின் கருத்துக்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றை பரிசீலனை செய்து கீழ்கண்டவாறு கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது. கடந்த ஆண்டில் அதிக கட்டணம் வசூலித்ததாக கல்லூரிகள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கல்லூரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதில் கடந்த ஆண்டை விடவும் கட்டணம் சுமார் 20% அளவிற்கு அனைத்து கல்லூரிகளுக்கும் உயர்த்தப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். இதனிடையே பல் மருத்துவ படிப்பிற்கான கட்டணம் உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு பல் மருத்துவ மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெகன்மோகன் ரெட்டியின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியுள்ள கடப்பா தொகுதி எம்பியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த 37 நாட்களாக ஹைதராபாத்தில் உள்ள சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஜெகனின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில்
ஜெகன்மோகன் விடுதலை செய்யப்பட்டால் சாட்சிகளை கலைக்க முற்படுவார் என்று சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டதால் அவரது ஜாமீன் மனுவை நீதிபதிகள் நிராகரித்தனர். மேலும் ஜெகன்மோகன் ரெட்டியை வரும் 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் அவருக்கு போதை மருந்து சோதனை நடத்தவும் அனுமதித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் மன்மோகன் சிங்கை ஜெகனின் தாயார் விஜயம்மா சந்தித்து தன் மகன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தீர்த்து வைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். To bring to his notice the vindicate nature of the CBI. We explained to him how the CBI Joint Director is bending all rules in investigation. We sought justice and fair play. Unnecessary harassment. The aim seems to be to continue him to jail for a long period. PM gave a patient hearing and promised to look into this situation. கூடங்குளம் அணு உலை குறித்து ஆய்வு நடத்த தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் ஆய்வு அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் குழுக்களை நியமித்தன. அந்த குழுக்கள் ஆய்வு செய்ததில் கூடங்குளம் அணு உலை மிகவும் பாதுகாப்பானது என்றும் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் மத்திய குழு கூறியிருந்தது. இந்நிலையில் தமிழக அரசு நியமித்த பேராசிரியர் சீனிவாசன் குழுவின் அறிக்கை சீரிடப்பட்ட கவரில் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாலை அமைக்க வீடுகளை இடித்துவிட்டு மாற்று இடம் தராத பன்ருட்டி நகராட்சியை கண்டித்து தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பன்ருட்டி நகரத்தில் தற்காலிக புறவழிச்சாலை அமைப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்துவிட்டு அவர்களுக்கு மாற்று இடம் தருவதாக கூறிய நகராட்சி இதுவரை எந்த இடமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரவில்லை. இதனை கண்டித்து பன்ருட்டி தேமுதிக எம்எல்ஏ சிவக்கொழுந்து தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய தேமுதிக எம்எல்ஏ சிவக்கொழுந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடத்தையும் நஷ்ட ஈடும் பன்ருட்டி நகராட்சி உடனே தரவில்லை என்றால் தேமுதிகவை சேர்ந்த அனைத்து எம்எல்ஏக்களும் ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்த இருப்பதாக கூறினார். இந்த கண்டன போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வை ஆசிரியர்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கான 53 காலி பணி இடங்களுக்கு பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக கல்வித்துறை தகவல் கொடுத்திருந்தது. இதையடுத்து இன்று அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள வந்த ஆசிரியர்களுக்கு அதிர்ச்சியான தகவல் காத்திருந்தது. ஏற்கனவே 41 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் 12 பணியிடங்களுக்கு மட்டுமே கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் கவுன்சிலிங்கில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ஆசிரியர்கள் ஆவேசமடைந்தனர். இதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் பணி மாறுதலுக்கான கலந்தாய்வை புறக்கணித்து மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 53 முதுகலை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருந்தது. இன்று காலை முதுகலை ஆசிரியர்கள் ஆவலுடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வரும்போது 12 இடங்களே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. 41 இடங்கள் காலி பணியிடம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல பாளையங்கோட்டையில் முதுகலை ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் இன்று தொடங்கியது. இதில் 50 காலி பணியிடங்களுக்கான பணிமாறுதல் கவுன்சிலிங் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது பற்றி அதிகாரிகள் வெளியில் தெரிவிக்க தயங்கினர். இதையடுத்து ஆசிரியர்கள் கவுன்சிலிங் நடைபெற்ற பள்ளி வளாகத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய இடமாறுதல் கலந்தாய்வில் நெல்லை மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறைக்கப்பட்ட பணியிடங்களை காட்டி கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையை முன்வைத்து ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆசிரியர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஒதுக்கும் நிதியில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் சங்கத்தின் சார்பில் அதன் மாநில செயலாளர் ஜான்சி ராணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர்,
மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஒதுக்கப்படும் நிதி முழுமையாக பயனாளிகளுக்கு சென்றடையாமல் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த முறைகேடுகளை சிபிசிஐடி விசாரிக்க அரசு உத்தரவிட வேண்டும் என்றும், நடைமுறையில் செயல்படுத்தாமல் பெயரளவில் உள்ள மாற்றுத்திறனாளி நலத்திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் முறைகேடுகள் குறித்து மாற்றுத்திறனாளிகள் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் ஜான்சி ராணி அப்போது தெரிவித்தார். மற்றும் முன்னேற்றம் மறுவாழ்வு திட்டங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள் இன்றைக்கு ஒதுக்கப்படுகிறது. எம்எல்ஏ, எம்பி மற்றும் பொதுவான நிதியாக பல்வேறு துறைகளிலிருந்து ஒதுக்கப்படுகிற இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்று சொல்லப்படுகிற நிதி அமல்படுத்தப்படுகிற போது ஒரு பாதிக்கு மேல், சரிபாதிக்கு மேல் இன்னைக்கு முறைகேடுகளாக இன்னைக்கு செயல்படுவதாக தகவல் வருது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. வளர்ந்து வரும் ஊடகத்தில் செல்போனும் ஐபேட் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஐபேடில் பாட்டு கேட்கலாம், பதிவும் செய்யலாம் என்பதை மட்டுமே அறிந்த நமக்கு அதையும் தாண்டி ஒருவர் ஐபேடில் ஆம்லெட்டும் போட முடியும் என்பதை நிரூபித்து காட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். இலங்கைக்கு செல்லும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. சேவாக், ஜாகிர்கான் மீண்டும் அணியில் இடம்பெற்றனர். விவரம் இடைவேளைக்கு பிறகு.